ஓகே, அடுத்தது அட்சர கணித பின்னங்களின் வகுத்தல். இந்த வகுத்தல்ல பாருங்க, உங்களுக்கு முதலாவது ஒரு பின்னம் தரப்பட்டிருக்கு. இந்த பின்னத்தை வகுக்கிறோம், இந்த இரண்டாவது பின்னத்தை. வகுத்தல் என்பது ஒரு வகையான பெருக்கல். அப்ப இங்க நாங்க வகுத்தல் வினாவை பெருக்கல் வினாவை மாத்தி அதன் பிறகு பெருக்கல் வினாக்களை எப்படி செய்வோமோ அந்த முறையில செய்ய போறோம். இந்த வகுத்தல் வினாவை பெருக்கல் வினாவை மாத்துறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்குக்காக நம்ம ஒரு விஷயத்தை பாவிக்கிறோம். KCF. Kன்னு சொல்றது கீப், C வந்து சேஞ்ச், F வந்து ஃபிளிப். அதாவது இந்த முதலாவது பின்னத்தை நாங்க அப்படியே எழுதுறோம் அப்படின்னு சொல்றது கீப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதுவோம். 3a வர்க்கம் y கீழ் 10x கணம். இது சேஞ்ச்னு சொல்றது வகுத்தல பெருக்கல மாத்துறது, அதுதான் சேஞ்ச். அடுத்தது ஃபிளிப்னு சொன்னா இந்த வகுத்தலுக்கு பின்னால் இருக்கிற இந்த பின்னத்தை தலைகீழ், அதாவது நிகர்மாறுன்னு சொல்லுவோம். ஸோ நிகர்மாற்றம் எழுதுறது. அப்போ 15x மேல வரும், இந்த 9ay வர்க்கம் கீழே வரும். இப்ப இது ஒரு பெருக்கல் வினா. பெருக்கல் வினாவுக்கான ப்ரொசீஜர்ல செய்வோம். உங்களுக்கு தெரியும், பெருக்கல் வினா செய்யும் போது இந்த மாதிரி வினாக்கள் அட்சர கணித பின்னங்கள்ல சுட்டிகளை விரித்தெழுதி கொள்வோம். அப்ப சுருக்குறது எங்களுக்கு லேசாகும். அப்ப சுட்டிகளை விரித்தெழுதினால் இங்க 3 பெருக்கல் a வர்க்கம், அப்ப a பெருக்கல் a பெருக்கல் y இருக்குது. கீழே 10x கணம், 10x கணம்னு சொன்னா 10 பெருக்கல் x பெருக்கல் x பெருக்கல் x 3 தடவைகள் பெருக்கிறது. அடுத்தது பெருக்கல் 15x எழுதலாம். 15 பெருக்கல் xன்னு சொல்லி கீழே 9ay வர்க்கம், 9 பெருக்கல் a பெருக்கல் y வர்க்கத்தை எழுதலாம். y பெருக்கல் y. இப்போ உங்களுக்கு கவனமா சுருக்கி கொடுங்க. குறுக்க உள்ளது சுருக்கக்கூடியதெல்லாம் சுருக்குங்க. குறுக்க உள்ளது சுருக்கமா இருந்தா இந்த நம்பர் சமுதல சுருக்கும். அப்ப 3ஐயும் 9ஐயும் 3ஆல சுருக்கலாம். இங்க ஒரு முறை, இங்க 3 முறை. அப்புறம் 10ஐயும் 15ஐயும் இங்க 5ஆல சுருக்கலாம். 10 5ஆல சுருக்கினா 2 முறை, இங்க 15 5ஆல சுருக்கினா 3 முறை. திரும்ப பாருங்க, மேலையும் 3 கீழையும் 3 இருக்கு. அப்ப மேலையும் கீழே உள்ள 3ஐயும் சுருக்கலாம். 3ஆல சுருக்கினா ஒரு முறை, இந்த 3ஆல சுருக்கினா ஒரு முறை. அப்ப நம்பர்ஸ் எல்லாம் சுருக்கி முடிச்சு. இனி அடுத்த அட்சரங்களை சுருக்குவோம். அட்சரங்களை சுருக்கும் போது பாருங்க, இதுல இருக்கிற ஒரு y-ஐயும் இதுல இருக்கிற y-ஐயும் சுருக்கலாம். அடுத்து இதுல இருக்கிற a-ஐயும் இதுல இருக்கிற ஒரு a-ஐயும் சுருக்கலாம். அடுத்து இதுல இருக்கிற ஒரு x-ஐயும் இதுல இருக்கிற ஒரு x-ஐயும் சுருக்கலாம். இனி கவனமாக மீதியா இருக்கிறதெல்லாம் எழுதணும். அப்ப இங்க பாருங்க 1a, அப்ப ஒரு a, இங்க எதுவுமே இல்லை. அப்ப மேல உங்களுக்கு மிச்சப்படுறது யாருன்னு சொன்னா ஒரு a மட்டும்தான் மிச்சப்படும். கீழே பார்ப்போம், 2x பெருக்கல் x பெருக்கல் y. அப்ப இது 2x வர்க்கம் y, 2x வர்க்கம் y. அது இதுதான் இறுதி விடை.